தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டட உரிமைக்காக இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அபிநயா, விருதுநகர் மாவட்ட அரசு ஊழியர் மாவட்ட மையம் கலைக்கப்பட்டு 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் ஒரு பிரிவு தலைவராக பாண்டித்துரையும் மற்றொரு பிரிவு தலைவராக அந்தோணிராஜும் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விருதுநகர் யானைக்குழாய் பகுதியில் 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலக கட்டிடத்தை தற்போதைய அந்தோணிராஜ் பிரிவினர் தொடர்ந்து இந்த மாவட்ட மைய அலுவலகத்தை நிர்வகித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில்தான் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த கருப்பையா தரப்பினர் நேற்று அந்த அலுவலகத்தினுடைய பூட்டை உடைத்து அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருமே சேர்ந்து ஒரு அலுவலக கூட்டம் என்பது நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை அந்த அலுவலகத்திற்கு பூட்டு போட்டிருக்கிறார்கள். பூட்டு போட்ட நிலையிலும் கூட எதிர்த்தரப்பினர் அந்த அலுவலகத்திற்கு உரிமை கொண்டாடி வந்திருந்த நிலையில்தான் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பதட்டமான சூழல் நிலவியதை தொடர்ந்து அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட இரு தரப்பினரும் காவல்துறையினர் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி இரு தரப்பினரும் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் என்பது விருதுநகரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் முன்னிலையிலேயே கட்டை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களால் தாக்கி கொண்ட சம்பவமும் இங்கு அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் தற்போது கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து வருவாய்த்துறை முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டமும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அலுவலகத்திற்கு இரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் உரிமை கோரி மோதிக்கொண்ட சம்பவம் என்பது விருதுநகரில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேலும் இங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருவதன் காரணமாக காவல்துறையினர் அந்த அலுவலகம் முன்பாக ஏராளமானோர் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் அந்த பகுதியில் தேவையில்லாத நபர்கள் வருவதை தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக அந்த அலுவலகம் என்பது பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே மீண்டும் அந்த அலுவலகம் திறப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இரு தரப்பினரிடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.